இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பரிசுலாம் வந்து கொடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் சிந்து வந்து ஸ்னேகா கிட்ட வந்து இந்த பரிசுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்த, இந்த குறுக்கு வழியெல்லாம் போய் இதுமெல்லாம் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா சொல்கிறாங்க, நீ போட்ட பிச்சைலாம் எனக்கு வேண்டாம், நீ மட்டும் வந்து சிவாவை நீ எப்படி கல்யாணம் பண்ண, குறுக்கு வழியில் வந்து தானே கல்யாணம் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் அன்னப்பூர்ணைக்கு தெரிஞ்சால் வந்து அந்த வீட்டிலே இருக்க விட மாட்டாங்க, உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க, எங்கே போய் சொல்லு பார்க்கலாம், நீ உண்மையாக சொல்லிட்டு வந்து இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சிந்துக்கு வந்து என்ன பேசுகிறது தெரியாமல் அப்படியே கம்முன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து பார்த்திங்கன்னா அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டின்னு போயிடுறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவும் இசைக்கும் வந்து பேசிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரிக்கு வந்து கொடுத்த அந்த 100 ஏக்கர் நிலத்தை வந்து விற்றா நம்மளுக்கு வந்து 50% வந்து ஆஃபர் கிடைக்கும்க்கா, அதனால் வந்து அந்த கரிசல் நிலத்தை வந்து விற்றுடலாம், சும்மா தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பைரவி வந்து அதெல்லாம் ஏன் விற்கிறீங்க, அங்கே வேளாண்மை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணலாமா வேண்டாவா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து மகா வந்து எல்லாத்துக்குமே இவன் வந்து முட்டுக்கட்டு போடுறாளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து கேட்டு வந்து இரவி சொன்னது தான் கரெக்டாக, அதனால் வந்து அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் மகா வந்து இசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சப்போஸ் அந்த இடத்துல விவசாயமே பண்ணலான்னு சொன்னாலும் ஆனால் அது எப்படி வந்து நடக்குதுன்னு பார்க்குறேன், என்னாச்சு பூச்சி மருந்து வந்து அடித்து வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து இது பண்ணி விட்டுருவேன், நம்மளுக்கு கிடைக்காத அந்த இடத்த வந்து வேறு யாருக்கும் கிடைக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து ஸ்னேகா கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க, இது மாதிரி வந்து நான் இதுக்கப்புறம் வந்து வரமாட்டேன், உங்கள் பொண்ணு நிறைய துரோகம் பண்ணிடுச்சு எனக்கு, நான்லாம் அது மன்னிக்கிற மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் வந்து சிந்து கிட்ட வந்து மோதக்கூடாது, எது இருந்தாலும் என்கிட்ட தான் மோதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, உனக்கு கிடைக்காதவன் எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை வந்து எதனா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்துக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.